சேது தந்த நாயகன், தில்லான நாயகன் நடிகர் சியான் விக்ரம். கனவுகள் பல சுமந்து, கரடு முரடான பாதைகள் பல கடந்து, கலையுலகம் என்ற காட்சி ஊடகத்தில் ஆட்சி செய்த அற்புத கலைஞன் நடிகர் சியான் விக்ரமின் பிறந்த தினம் இன்று. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 1966ஆம் ஆண்டு ஏப்ரல் 17 அன்று ஜான் விக்டர் என்ற வினோத்ராஜ் மற்றும் ராஜேஸ்வரி தம்பதியரின் மகனாக பிறந்தார் நடிகர் விக்ரம். இவரது இயற்பெயர் கென்னடி ஜான் விக்ரம். ஏற்காடு மான்ஃபோர்ட் பள்ளியில் தனது பள்ளி படிப்பையும், சென்னை லயோலா கல்லூரியில் தனது பட்ட படிப்பையும் படித்து முடித்த இவர் சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன் சோழா டீ, டிவிஎஸ் எக்ஸல், ஆல்வின் கைக்கடிகாரம் போன்ற விளம்பர படங்களில் ஒரு மாடலிங்காக நடித்துக் கொண்டிருந்தார். 1990ஆம் ஆண்டு வெளிவந்த என் காதல் கண்மணி என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர் தனது தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் தந்துவிட்டேன் என்னை என்ற திரைப்படத்தில் இவரை நாயகனாக்கினார். பின்னர் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் காவல் கீதம், ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம் இயக்கத்தில் மீரா, இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் புதிய மன்னர்கள் என தொடர்ந்து இவர் தமிழில் நடித்து வந்தாலும் இவரது படங்கள் பெரிய வெற்றியை ஈட்டவில்லை. 1993-94 காலகட்டங்களில் இவர் மலையாளத்தில் நடிகர் மம்முட்டி, சுரேஷ் கோபி, ஜெயராம் ஆகியோருடன் இணைந்து சில மலையாள வெற்றி படங்களில் துணை கதாபாத்திரம் ஏற்று நடித்தும் வந்தார். இடையிடையே நடிகர்கள் பிரபுதேவா, அஜித்குமார், அப்பாஸ் ஆகியோருக்கு அவர்களது சில படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தும் வந்த இவர் 1999ஆம் ஆண்டு புதுமுக இயக்குநராக அறிமுகமான இயக்குனர் பாலா தனது சேது படத்தில் இவரை கதையின் நாயகனாக்கினார். இத்திரைப்படமே இவரை தமிழ் திரையுலகில் ஒரு சிறந்த நடிகராக அடையாளம் காட்டியது. இத்திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு சியான் என்ற அடைமொழி இவரது பெயருக்கு முன் நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டது. இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு இயக்குனர் தரணியின் இயக்கத்தில் இவர் நடித்த தில் திரைப்படம் இவருக்கு மேலும் ஒரு வெற்றியை ஈட்டி தந்ததோடு இவருடைய நடிப்பில் வெளிவந்த முதல் ஆக்ஷன் வெற்றி திரைப்படமாகவும் அது அமைந்தது. ஒரே மாதிரியான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்காமல் பின்னர் வந்த காசி, ஜெமினி, தூள், சாமி, பிதாமகன், அந்நியன், தெய்வ திருமகள், ஐ போன்ற வெற்றி படங்களில் பல விதமான கதாபாத்திரங்கள் ஏற்று விதவிதமான ஒப்பனைகளுடன் வந்து தனக்கான ஒரு ரசிகர் கூட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டதோடு ஒரு நிலையான இடத்தையும் தமிழ் திரையுலகில் அமைத்துக் கொண்டார் விக்ரம். ஒரு நடிகராக மட்டுமின்றி பின்னணி குரல் கலைஞராகவும் இருந்து சிறப்பித்திருக்கின்றார் நடிகர் விக்ரம். அமராவதி, பாசமலர்கள் ஆகிய திரைப்படங்களில் நடிகர் அஜித்குமாருக்காகவும், காதலன், மின்சார கனவு திரைப்படங்களில் நடிகர் பிரபுதேவாவிற்காகவும், காதல் தேசம், VIP, பூச்சூடவா, ஆசை தம்பி, இனி எல்லாம் சுகமே, கண்டு கொண்டேன் ஆகிய திரைப்படங்களில் நடிகர் அப்பாஸுக்காகவும் என ஒரு சில கதாநாயக நடிகர்களுக்கு அப்போது பின்னணி பேசியிருக்கும் விக்ரம் 1982இல் வெளிவந்த காந்தி திரைப்படத்தில் காந்தியாக நடித்திருந்த நடிகர் பென் கிங்ஸ்லிக்கும் பின்னணி பேசியிருந்தது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. தனது 34 ஆண்டு கலையுலக பணியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் ஏறக்குறைய 60 படங்களுக்கும் மேல் நடித்து முடித்திருக்கும் இவர் சி.வி. ஸ்ரீதர், எஸ்.பி. முத்துராமன், மணிரத்னம், சங்கர், வினயன், பாலா, தரணி, ஹரி, விக்ரமன் என எல்லா ஜாம்பவான் இயக்குநர்களுடனும் பணிபுரிந்த சிறப்பை பெற்றவராகவும் அறியப்படுகின்றார். தேசிய விருது உட்பட தமிழ்நாடு அரசு சினிமா விருது, தமிழ்நாடு அரசு வழங்கிய சிவாஜி விருது, விஜய் விருது என இன்னும் பல விருதுகள் இவரது வெற்றிகரமான கலையுலக பணிக்கு கிடைத்த அங்கீகாரமாக இவரது கலைவாழ்வை இன்னும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்ற பொன்மொழிக்கேற்ப முயற்சி என்ற ஒன்றையே மூலதனமாக்கி முன்னேறிய திரைக்கலைஞர்களில் முதல்வனாக நடைபோடும் நடிகர் சியான் விக்ரமின் பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை பகிர்ந்து அவருடைய கலைப்பணி மேலும் சிறக்க அவரை வாழ்த்துவதில் நாமும் அகமகிழ்வோம்.